ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிட்ஸ்க்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கேரட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நெய்யோ எண்ணெயோ விட்டு முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடலை பருப்பு போட்டு நல்லா வறுப்பட்டதும் கருவேப்பிலை போடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக, பசங்களுக்கு நிறைய பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா காரம்னு சாப்பிட மாட்டாங்க, வச்சுடுவாங்க. இந்த பச்சை மிளகாவே நான் எதுக்கு போட சொல்கிறேன்னா, கேரட் ஆல்ரெடி ஸ்வீட்டு, அதனால் கொஞ்சமாவது காரம் இருக்கணும். அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா வதங்க விடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கேரட் கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, முடிக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதை டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். இப்போது 3 கேரட்டை நான் திருவி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த திருவின கேரட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை கேரட் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2 பேருக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் நிறைய சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். அந்த திருவின கேரட்டை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கேரட்டுக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க மூடி போட்டு. சாதம் ஆல்ரெடி வடித்து நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரட் சாதத்தை இன்னும் ஹெல்த்தியாக்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கேஷ்யூ நட்டு, அதை நல்லா போட்டுட்டு கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்க லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டுருங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.